ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு நிஷா வாய் சேனல். இன்னைக்கு நான் பிரண்டை சட்னி செய்ய போகிறேன். எப்படி செய்யலான்னு பார்க்கலாம். ஃபஸ்ட்டு க்ளீன் பண்ணிக்கலாம் பிரண்டை. இது நல்லா தேங்காய் எண்ணெய் தடவி கையில் இந்த மாதிரி ஒன்று ஒன்றா எடுத்து இந்த மாதிரி நார் நாலாம் பக்கமும் நார் எடுக்கணும். ஸ்கூலில் கட்டும்போது இந்த மாதிரி சாப்பாடில் கட்டி கொடுத்துருங்க, கண்டிப்பாக சாப்பிட்ருவாங்க. இதுக்கு தேவையான பொருட்கள், பிரண்டைக்கு தேவையான பொருட்கள்: 2 வெங்காயம், இஞ்சி, பூண்டு, கடலைப்பருப்பு, புளி, கருவேப்பிலை, 6 காஞ்சி மிளகா, உளுந்து இதெல்லாம் வச்சிருக்கேன். அடுப்பில் கடாய் வச்சுக்கலாம். நல்லெண்ணெய் போடுறேங்க. நல்லா ஒரு 50 நல்லெண்ணெய் போட்டுக்கோங்க. அதை எடுத்து அப்படியே போட்டுக்கலாம். இந்த மாதிரி வதக்கட்டும். கலர் சேஞ்ச் ஆகணுங்க. அப்போ இந்த மாதிரி கலர் சேஞ்ச் ஆயிடுச்சு பாருங்க. போறங்க, அதை அப்படியே எடுத்து வச்சுக்கலாம். ஒரு பிளேட்ல மாத்திக்கலாம். பிளேட்ல மாத்ததுக்கு அப்புறம் மறுபடியும் நல்லெண்ணெய் போட்டுக்கோங்க. கொஞ்சம் தாளிச்சுக்கலாம். அந்த உளுந்து அப்படியே போட்டுக்கலாம். ஒரு 2 ஸ்பூன் உளுந்து போடுறேன். 1 ஸ்பூன் கடலைப்பருப்பு போடுறேன். காஞ்சி மிளகா ஒரு 6 போடுறேங்க. நீங்கள் காரத்துக்கு எவ்வளோ தேவையான அளவு நீங்கள் போட்டுக்கலாம். இஞ்சி, பூண்டு நான் ஒரு 10 பூண்டு போடுறேன். கருவேப்பிலை கொஞ்சோண்டு போட்டுக்கோங்க. வெங்காயம் நான் 2 கட் பண்ணி வச்சுருக்கேன், அதுவும் போட்டுக்கலாம். புளி எலுமிச்சை சைஸ் புளி போடுங்க. கொஞ்சோண்டு போட்டால் இல்லைன்னா புளிப்பாயிடும். உப்புங்க தேவையான அளவு. பெருங்காயத்தூள் போட்டுக்கோங்க. இந்த டைமில் இந்த பிரண்டை வதக்கி வச்சிருக்கோம், அதுவும் போட்டுக்கலாம். போட்டு ஃபுல்லாக மிக்ஸ் பண்ணி விட்டுருங்க. அவ்வளோதான். கொஞ்சம் நேரம் ஆறட்டும். ஆஃப் பண்ணி வச்சுட்டு ஆறுனதுக்கப்புறம் மிக்ஸி ஜாரில் போட்டு அரைச்சிக்கலாம். இந்த மாதிரி அரைச்சிட்டு அதே கடாயில் மறுபடியும் நல்லெண்ணெய் போடுறேன். தாளிப்புக்கு கடுகு, 1 ஸ்பூன் கடுகு, காஞ்சி மிளகா, கருவேப்பிலைங்க போட்டு அந்த பிரண்டை சட்னி இருக்கு இல்லையா, அதை அரைச்சது அதை அப்படியே எடுத்து போட்டுக்கலாம். அவ்வளோதாங்க. சட்னி இது ரொம்ப நல்லதுங்க. சாப்பிட்டு பாருங்க, எப்படி இருக்குதுன்னு சொல்லுங்க. நல்லா இருக்கும்.